வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிதுக்கம் பருப்பு சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துக்கிறேன். எண்ணெயில் ஒரு 3 பச்சை மிளகா, பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லாதனால பெரிய வெங்காயம் சேர்த்து ஒரு 50%க்கு கண்ணாடி பதத்துக்கு இந்தளவுக்கு நான் வதக்கியிருக்கேன். வதக்கிட்டு 2 பெரிய சைஸ் தக்காளி அதையும் நான் வதக்கி எடுத்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கணும். ஆனியன் வந்து ஒரு 50% வதங்கினா போதும். ஆனால் தக்காளி மட்டும் நல்லா அது ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு வதக்கணும். இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நமக்கு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அடுத்து பார்த்தோன்னா இதுக்கு நம்ம தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். அதுக்கு நான் தனியாத்தூள், சீரகத்தூள், அதுக்கப்புறம் மிளகாத்தூள், அப்புறமா கொஞ்சம் கறி மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்து இதுவும் நம்ம நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்குமே வதக்கிலாம். கடைசியாக நான் வந்து துருவின தேங்காய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அதையும் போட்டு வதக்கிட்டு இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் பேஸ்ட்டை போட்டு இது அரைச்சி நல்லா பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். அப்புறமா கொஞ்சம் குக்கரில் நான் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து தாளிப்பு கொடுத்துக்கிறேன். கொஞ்சமாக கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சமாக வெங்காயம் கட் பண்ணி நான் அதையும் நல்லா வதக்கிக்கிறேன். வதக்கிட்டு இந்த ஸ்டேஜில் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் கொஞ்சம் கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். காய் இல்லைன்னா கூட ஓகே தான், வெஜிடபிள் இல்லாமலேயும் இந்த சாம்பார் பண்ணலாம், நல்லாயிருக்கும். அடுத்து நான் வந்து மொச்சக்காய் கொட்டை ஊற வச்சு நைட் ஃபுல்லாக ஊற வச்சு அதை பிதுக்கம் பருப்பு நான் ரெடி பண்ணி அந்த தோலை உரித்து பிதுக்கம் பருப்பு ரெடி பண்ணி எடுத்துருக்கேன். அதை சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கலாம். உப்பு செக் பண்ணிவிட்டு நம்ம தேவைப்பட்டால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கடைசியாக நான் வந்து கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலையை தூவிட்டு இதை வந்து நான் 2 விசிலுக்கு நான் லாக் பண்ணிடுறேன். குக்கர் விசில் வந்து 2 விசில் வந்ததுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா சாம்பார் ரெடி ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.